தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. I really thank the Lord for this blessed opportunity to join with you all through this Zoom facility to share God's word. இந்த மாதிரி வார வாரம் இப்படிப்பட்ட கூட்டங்கள் பல இடங்களிலையும் நடந்து வருவதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை கொண்டு போஷித்து வருகிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த மாலை வேளையிலையும் ஒரு விசை கூட ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது the lot of uncertainties, நிறைய நிலவரமற்ற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை யாராலையும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. I'm sure that you realize that we are at a time which is totally unprecedented, and there's no one in the world who has any clue how this is all going to end. ஒருவேளை நம்மை சுற்றிலும் நம்ம கேட்கக்கூடிய செய்திகள், the news that we often watch or hear, it's all terrifying. ஒரு மாதிரி பயப்படுத்தக்கூடிய நியூஸ் தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இல்லைங்களா? அதுவும் குறிப்பாக நம்ம எல்லாருடைய மனதிலையும் ஒரு விதமான பயம். அதாவது நம்ம பயம் இல்லை அப்படின்லாம் சொல்லி மற்றவங்க முன்னாடி நம்ம சொன்னாலும் there is a innate fear which is there in almost every one of us. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனுக்குள்ளாகவே மரணத்தை குறித்ததான ஒரு பயம் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவு தைரியசாலியான மனுஷனாக இருந்தாலும் there is this innate fear within every one of us about what we call as the end of life, death. பிரியமானவர்களே, இத பத்தி நம்ம யோசிக்காம இருக்க முடியாது, இல்லையா? உதாரணத்துக்கு நம்மை சுற்றிலும் இவ்வளவு மரணங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கும் போது மரணத்துக்கு குறித்து யோசிக்காம நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்வோமானால் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதாவது உண்மையை நிராகரித்து வாழ்வதற்கு சமம். We have to face realities of life. And at this point of time, one of the very, very strong reality of life is what we call as death. We just cannot avoid talking about it. சரிங்களா? இப்போ உதாரணத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளில் ஃபேமிலி ப்ரேயருக்குன்னு சொல்லி கூடி வரும்போது கூட சில பாடல்களை பாடுறதுக்கு பயப்படுவாங்க, அல்லது சில பாடல்களை பாடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. கேரளாவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கு, சமயமாம் ரதத்தில் நான். அந்த பாட்டை யாராவது பாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஃபேமிலி ப்ரேயர்ல இந்த பாட்டு பாடலான்னு சொல்லி அந்த நம்பர் சொன்னாங்கன்னா, சமயமாம் ரதத்தில் நாம் அப்படின்னு சொல்லி அதை பாடலான்னு சொன்னாங்கன்னா ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இப்ப எல்லாம் அந்த பாட்டை பாடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது மரண வீட்டுல மட்டும் பாட வேண்டிய ஒரு பாடல். சரிங்களா? கேரளாவில் எங்கேயாவது சத்தமா அந்த பாடலை கேட்க நேர்ந்ததானால் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வீட்டுல இளவு நடந்திருக்கு போல இருக்கு, வண்டியில அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த பாட்டை பாடிட்டே போவாங்க. So we don't really know talk about death. We don't really want to even think about death. But at the same time, all of us, right at the bottom of our heart, we are indirectly thinking about that. Even the COVID-19 கூட what is that we are so fearful? யோசிச்சு பாருங்க. What is that you are so fearful? இந்த உலகத்துல எல்லாரும் பயப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு precaution நம்ம எடுக்கிறோம். Say I am not against taking precautions. தப்பா யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம். We all have to follow the government regulation. We all have to follow all the precautionary measures suggested by health department. ஒருவேளை உங்களுக்கு இந்த டிசீஸை பத்தி பயம் இல்லாம இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு இது போகக்கூடாது. So
எல்லாத்துக்குமே அது ப்ரிகாஷன் நம்ம எடுத்தா கூட why அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன். why? Because we just want to live, we don't want to die, right? சரி, பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட சமயத்துல உயிரோடு இருக்கும்போது, அதாவது நல்ல ஹெல்தியா இருக்கக்கூடிய நிலைமையிலேயே மரணத்தை குறித்து யோசிக்கிற ஒரு சமயம் வந்தது. He had to think about death when he was very active and alive. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, Philippians chapter 1, பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடிக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். The passage that we have taken for today's study is from Philippians chapter 1 and from verse 19 to verse 26. சரிங்களா? முதல்ல நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன், தமிழ்லயே நான் வாசிக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தை வச்சிருக்கக்கூடியவங்க you please refer to your Bibles in English. Okay, I'm going to read from Philippians chapter 1 from verse 19 to 26. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனாலே என்னை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். These are lovely thought provocative words written by Apostle Paul. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு அன்யூஷுவலான டைம்ல தான் பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுறார். ரோம்ல ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனராக கிட்டத்தட்ட 2 வருட காலம் செலவாக்கி கொண்டிருக்கும் போது பவுலுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. என்ன நடக்கும்னு சொல்லி தெரியல. 2 வருஷம் நீண்ட ஒரு காத்திருப்பு, விசாரணை இன்னும் நடக்கல. விசாரணையுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பவுலுக்கு தெரியாது. So there is no certainty about when the trial was about to happen, no certainty about what will be the outcome of the trial and the final judgment. So there was so much of uncertainty. So here is God's servant, தேவனுடைய மனுஷன். இப்ப அவர் யோசிக்கிறாரு. அவர் முன்னாடி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று, இந்த வீட்டு காவல் அனுபவத்தினுடைய முடிவு மரணம் அல்லது விடுதலை. either death or deliverance. பவுல் அப்போஸ்தலன் இந்த வீட்டு காவல்ல 4 செவருக்குள்ளாக அடைக்கப்பட்டு வீட்டு காவல்ல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த விஷயத்தை கண்டம்ப்ளேட் பண்றாரு. இந்த 2 விஷயத்தையும் தராசுல வைத்து 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. என்ன? ஒருவேளை தனக்கு நடக்கக்கூடிய மரணத்தை குறித்து அல்லது ஒருவேளை பிழைத்து தொடர்ந்து வாழ்க்கை வாழ்வதை குறித்து பவுல் யோசிக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம யதார்த்தமா யோசிச்சு பார்த்தோம்னா, even before us there are only 2 possibilities. Whatever we are scared of, there are just 2 possibilities before us. One, we continue to live on for some more time, or we come to the end of our life. இந்த 2 பாசிபிலிட்டி தான் இன்னைக்கும் நம்ம முன்னாடி இருக்கிறது. வயதானவங்களா இருந்தாலும் சரி,
இளைஞர்களாக இருந்தாலும் சரி, the reality is we all have these two possibilities at any given point of time. இன்னைக்கு கூட நம்ம முன்னாடி இதத்தான் நம்ம யோசிக்க முடியும். பிரியமானவர்களே, இப்ப பவுலை பொறுத்தளவுக்கு மரணத்தை குறித்து எப்படி யோசிக்கிறார்னு சொல்லி பார்ப்போமே. 2 பாசிபிலிட்டிஸ் சொன்னேன், சரிங்களா? மரணம் அல்லது தொடர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இது 2யும் பவுல் பார்க்கும்போது, பவுலை பொறுத்தளவுக்கு 2மே வின் வின் சிச்சுவேஷன் தான். ஒன்று லாபம், மற்றொன்று நஷ்டம் என்கிற விதத்தை பவுலால பார்க்க முடியல. ஒன்று லாபம், மற்றொன்று நஷ்டம் என்கிற விதத்துல பவுலால பார்க்க முடியல. நான் அதை விளக்க போறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்தியாவுல ஒரு பிரபலமான நடிகை இருந்தாங்க. her name is ஸ்ரீதேவி. she was a very very famous actress. இந்த ஸ்ரீதேவி உயிரோடு இருக்கும்போது ஒரு முறை கேள்வியை கேட்டாங்களாம். they asked her this question, what is that you are worried about death? மரணத்தை குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்களாம், that will be the end of everything. all that I know, all that I have experienced, இது எல்லாத்தினுடைய முடிவு மரணம். எனக்கு பெரிய நஷ்டமாக அதை நான் கருதுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு முற்றுப்புள்ளி. மரணம் என்பது அவங்கள பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு நஷ்டம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, அது கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முடிவு என்பது நிறைய பேர்த்துக்கு யோசிக்க கூட முடியாத ஒரு நஷ்டம். ஹூகோ சாவஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அதிபர் இருந்தாரு வெனின்சுலா நாட்டுல. இந்த அதிபர் வயதான நாட்கள்ல அவருக்கு நோய் வந்துச்சு. நோய் வந்து மரண படுக்கையில ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அந்த சமயத்துல யாரெல்லாம் இவரை பார்க்க போனாங்களோ, டாக்டர்ஸா இருந்தாலும் நர்சஸா இருந்தாலும் யாரெல்லாம் இவரை பார்க்க போனாங்களோ, he used to hold their hands. கெஞ்சுவாராம், I don't want to die, நான் மரிக்க விரும்பல, எப்படியாவது என்னை பிழைக்க வைத்திருங்க அப்படின்னு சொல்லி கையை பிடித்து கெஞ்சுவாராம் ஹூகோ சாவஸ். அருமையானவர்களே, the reality is most people who live in the world, for them death is the ultimate end. அதற்கு பிறகு எதுவுமே கிடையாது. அது அவங்கள பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு நஷ்டமாக அவங்க கருதுறாங்க. இங்க பாருங்க பவுல் சொல்றத, 21வது வசனம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்ன ஒரு அட்ராஷியஸான ஸ்டேட்மெண்ட் அது! உலகத்துல என்ன ஒரு அட்ராஷியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது! சாவு எனக்கு ஆதாயம். பவுல் சொல்றாரு, அது எனக்கு நன்மையா இருக்கும், அதிகமான நன்மையா இருக்கும். இட்ஸ் லைக் நோ, ஓகே, both are okay for you, but between the two, what is your first preference? பவுல் பொறுத்தவரை சொல்றாரு, அது கிறிஸ்துவுடனே கூட இருப்பதற்கு. அருமையானவர்களே, இப்ப நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன். சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில வெறுப்புல இருக்கும்போது, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்போது, சில சமயங்கள்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த வாழ்க்கை முடிஞ்சா போதும், I just don't want to live anymore அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்ப கஷ்டம் அதிகமா இருக்கும்போது, இந்த உலக வாழ்க்கை வந்து நமக்கு அப்படி வெறுப்பா மாறின பிறகு சில சமயங்களை நம்ம சொல்வதுண்டு, மரித்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வதுண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில கண்ணீரும் கஷ்டமும் பிரயாசமும் இதுக்கு மேல தாங்க முடியாது. சோ death is a better option. சரிங்களா? அப்படி நம்ம யோசிப்பது உண்டு. ரைட்டா? அதுல தப்பு எதுவுமே கிடையாது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இனி வரக்கூடிய அந்த வாழ்வு அப்படிங்கிறது கண்ணீர் இல்லாத வாழ்வு. There is no pain, there is no sorrow, there is no tears after death. அதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுனால ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கலாம். There is nothing wrong with that. ஆனா அருமையானவர்களே, இங்க பவுல் எதனால மரணத்தை விருப்பப்படுகிறார்? Why is he choosing death over life?
அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையைத்தான் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. பவுலை பொறுத்தளவுக்கு death becomes an attractive option because death takes him to a different realm where he can enjoy intimacy with Christ in a better way. கவனிக்கணும். ஏன் பவுல் இப்படி சொல்றாரு? இந்த உலக வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு, அதனால எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு போனா போதும், அதுவல்ல. இந்த உலகத்துல எனக்கு நோய், கஷ்டம், பிரச்சனை, அதுல இருந்தெல்லாம் நான் தப்பிச்சு எப்படியாவது நான் போகணும். நிறைய பேர் தற்கொலை செய்றாங்க இல்லையா? அவங்க தற்கொலை செய்வதற்கான மூல காரணமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில இதுக்கு மேல வாழ முடியாது அப்படிங்கிற எண்ணம். பவுல் அப்படிப்பட்ட எண்ணத்தினால இப்படி பேசல. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. I want to be with Christ, and death gives me this better opportunity to enjoy closeness with Christ. பிரியமானவர்களே, இன்னைக்கு மாலையில கூட நம்ம இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பரலோகம் போகணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம விருப்பப்படுவோம் இல்லையா? பரலோகம் எதுக்காக போகணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? Why do you want to go to heaven? இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த நோயும் இல்லாம, உங்களுக்கு நல்ல வருமானம், அதே மாதிரி நல்ல சொகுசான ஒரு வீடு, நல்ல ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க யாராவது போகணும்னு சொல்லி விரும்புவீங்களா? இதை விட்டுட்டு அங்க பரலோகம் போகணும்னு சொல்லி விரும்புவீங்களா? ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு பரலோகம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வுக்கு சமமா நம்ம வச்சுட்டோம். ஆனா பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தளவுக்கு பரலோகம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பதை காட்டுவது மட்டுமல்ல, பரலோகம் என்பது இட் இஸ் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் our Savior. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இங்க பாருங்க, இந்த உலக வாழ்க்கையின் போது கிறிஸ்துவானவருக்கும் நமக்கும் நெருக்கம் இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவானவரோடு கூட எப்படிங்க சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? இந்த உலக வாழ்க்கையிலேயே அவரோட இருக்க நமக்கு நேரம் இல்லை, அவரோட இருக்க நமக்கு விருப்பம் இல்லை. அப்ப மரித்த பிறகு அவரோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு நம்ம எப்படி சொல்லுவோம்? பிரியமானவர்களே, நீங்க யோசிக்கணும். only for a person who has a very intimate relationship with Jesus during this earthly time will desire, wow, after my death I am going to be in the very presence of the one whom I love. இல்லைங்களா? இப்ப இந்த உலக வாழ்க்கையின் போதே அவரோடு நமக்கு நெருக்கம் இல்லை, உலக வாழ்க்கையின் போதே அவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு பிடிக்கல, அவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கலன்னு சொன்னா, பிரியமானவர்களே, இந்த ஆசை நமக்கு வரவே வராது. பரலோகம் நம்ம எதுக்காக போகணும் அப்படின்னு சொன்னா, அத தங்க வீதியில நடந்து அப்படி உலாவி சுத்தி திரியறதுக்காக அல்ல. அதுவும் கொஞ்ச நாள்ல வெறுத்து போயிடும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஊட்டிக்கு போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருப்பீங்களா? சில சமயங்கள்ல ஊட்டிக்கு போகணும், சரியா? ஊட்டிக்கு போயாச்சு, ஒரு வாரம் 2 வாரம் நல்லா ஊட்டியில பல இடங்களை சுத்தி பார்த்தாச்சு, நல்ல குளிர்ந்த அந்த காற்று இதெல்லாம் அடிச்சிருச்சு, சரிங்களா? அந்த ஊட்டி கூட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது என்ன ஆயிரும்னா திகட்டிரும், போதும்பா, சரிங்களா? பரலோகத்தினுடைய அந்த மேன்மை, பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த நம்ம வாசிக்கிறது போல இருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜரிஸ், அது அல்ல நம்முடைய கவர்ச்சி. நம்முடைய attraction in heaven is not all those things that is described over there, சரிங்களா? அதே மாதிரி it is not even கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, பசி இல்லாத,
ஒரு மேன்மையான இடமும் என்பதல்ல. அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனா அதுவும் அல்ல நம்முடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் டு கோ டு ஹெவன். அது என்னவா இருக்கணும்னா, ஐ வாண்ட் டு பி வித் மை சேவியர். அந்த கிறிஸ்துவுடனே இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன் தான் பவுலுக்கு இப்ப என்ன செய்ய வைக்குதுன்னா, வாவ், நான் அவரோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு அதிக நன்மையாயிருக்கும். அருமையானவர்களே, இந்த இடத்துல பவுல் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையையும் கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சுட்டு நம்ம போயிருவோம். பவுல் இங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தேகத்தை விட்டு பிரிந்து, ஆங்கிலத்துல டிபார்ட், டு டிபார்ட் அண்ட் பி வித் கிரைஸ்ட். சரிங்களா? இது கிரேக்க மொழியில அதிகமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை, டு டிபார்ட் அண்ட் பி வித் கிரைஸ்ட். அத கொஞ்ச நேரம் நம்ம யோசிக்க போறோம். இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பயணி என்கிற முறையில் as a passenger, when you go to places like this, obviously there is a departure gate. சரிங்களா? டிபார்ச்சர் கேட்னு ஒன்று இருக்கும். அங்கதான் நீங்க போவீங்க வெளியேறுவதற்காக. இப்ப அந்த இடத்துல உங்க டிக்கெட்டை வந்து பரிசோதனை பண்றாங்கன்னு வச்சுக்கோ. உங்க கையில வந்து டிக்கெட் வச்சிருக்கீங்க. ஏர்போர்ட் வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். As soon as you enter into the airport, there will be the security standing outside asking for your ticket. Imagine, destination அதுல போடவே இல்லை, டிபார்ச்சர் மட்டும்தான் போட்டிருக்கு. அரைவல் எங்கன்னு சொல்லி தெரியல. Can you imagine a situation like that? டிபார்ச்சர் ஓகே தெரியுது, பெங்களூர்ல கெம்பகவுடா ஏர்போர்ட்ல இருந்து நான் போறேன். But my ticket doesn't say where I will arrive. Destination தெரியல. செக்யூரிட்டி என்னை உள்ள விட மாட்டான். பிரியமானவர்களே, பவுலை பொறுத்தளவுக்கு எஸ், இந்த உலகத்திலிருந்து டிபார்ச்சர், and he was so certain about his arrival, destination, the very presence of Christ Jesus. இந்த டிபார்ட் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய சில அனாலஜிஸ் அல்லது இமேஜரிஸ் நம்ம பார்த்துட்டு அதனுடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். இந்த டிபார்ட் என்கிற வார்த்தைய அந்த 1வது நூற்றாண்டுல இருந்த போர் சேவகர்கள் அல்லது சோல்ஜர்ஸ், ஒரு ஆர்மியில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், when they move from one place to another place, they used to live in tents, இல்லையா? கூடாரங்கள்ல தங்கி இருப்பாங்க. அப்ப போர்க்களத்துக்கு போற வழியில ஒரு இடத்துல தங்கி இருந்து, கூடாரங்கள்ல கூடாரத்தை போட்டு தங்கி இருந்து, அந்த நேரம் வந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஆன அந்த அழைப்பு கமாண்டர் கொடுக்கும் போது அந்த கூடாரங்களை வந்து களைந்து விடுவாங்க. இட்ஸ் a matter of few minutes. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அந்த கான்செப்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கூடாரம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சென்டரிங் போட்டு அல்லது என்ன சொல்றது டெம்பரவரியா நம்ம இன்னைக்கு போடுற மாதிரி கூடாரம் கூட கிடையாது. அந்த நாட்கள்ல கூடாரம் என்பது ஒரு சில நிமிடங்களில அதை நீங்க களைந்து விட முடியும். இப்ப கமாண்டர் சொல்லுவாரு ஆர்மியில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை பார்த்து, இட்ஸ் டைம் ஃபார் us to leave this place. இந்த இடத்தை விட்டு போவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற கமாண்ட கொடுத்துட்டாங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸும் அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை அப்படியே நிமிட நேரங்கள்ல களைத்து விடுவாங்க இன்னொரு இடத்திற்கு போறதற்காக. அந்த ஒரு இமேஜரியத்தான் இங்க பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துறார். தேகத்தை விட்டு பிரிந்து. பிரியமானவர்களே, இதை நம்ம வந்து சரியா விளங்கிக் கொள்ளணும். வாட் இஸ் டெத் டு அ பிலீவர்? ஒரு விசுவாசியை பொறுத்தளவுக்கு மரணம் என்பது என்ன, இல்லையா? அதை நம்ம நல்லா யோசிக்கணும். வேத புத்தகம் எப்படி நம்ம காட்டுகிறது? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய விசுவாசிகளுக்கு இன்னும் அது புரிந்தது இல்லை. நம்ம மரித்த பிறகு அல்ல
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது. ரட்சிக்கப்பட்ட அதே சமயத்திலேயே உங்களுக்கும் எனக்கும் தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. We already possess eternal life. விளங்குதா உங்களுக்கு? It is not given after we die. We already possess it. அப்படியானால் நம்மளை பொறுத்தளவுக்கு மரணம் என்பது இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சட்டையை கலற்றி வைத்து விட்டு இன்னொரு சட்டையை போவதற்கு துல்லியமாக நம்ம கருதணும். இங்க பாருங்க, நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனிதன் ஒரு முறை இப்படி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். பில்லி கிரஹாம் அப்படிங்கிற அந்த தேவனுடைய பக்தன் சொன்னாரு, நான் மரித்து போயிட்டாரு, நான் மரித்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எல்லாரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. One day everybody will tell you that Billy Graham is no more. ஆனா நீங்க நம்ப கூடாது. He said, don't believe that. நான் இல்லாம ஒரு நாளும் போக மாட்டேன், என்னுடைய விலாசத்தை மட்டும் நான் மாத்திருப்பேன். I would have only changed my address. இவ்வளவு நாளைக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்தாரு என்று சொல்லி விலாசம் அவருக்கு மரித்த பிறகு விலாசம் மட்டும்தாங்க மாறுது. ஆனா வேற எந்த மாற்றமும் ஒரு தேவ பிள்ளைக்கு கிடையாது. அதனாலதான் பிரியமானவர்களே, நம்ம ஒரு தேவ பிள்ளை மரித்து போகும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, he has been promoted to glory. மகிமையான ஒரு இடத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்கிற விதத்துலதான் நம்ம சொல்வது உண்டு. இரண்டாவது, இந்த வார்த்தையை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். டிபார்ட் என்கிற அந்த வார்த்தையை, தேகத்தை விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்லி பவுல் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையினுடைய இன்னொரு விமர்சனம் அல்லது இன்னொரு இமேஜரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில முதலாவது நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல மாலுமிகள், செயிலர்ஸ், அவங்க உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. எப்போ உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க அவ்வப்போது கடல்ல தான் அவங்க வாழ்க்கையே ஓடும் இல்லையா, நமக்கு தெரியும். மாலுமிகள் அப்படின்னு சொன்னாவே 365 நாள்ல ஒருவேளை 300 நாளுக்கு மேல கடல்ல தான் இருப்பாங்க. அப்பப்ப கரைக்கு வருவாங்க, சரிங்களா? அப்ப கரைக்கு வர்ற சமயத்துல அவங்களுடைய படகுகள் அல்லது அந்த கப்பல் அத கரையை விட்டு கடல் அலை இழுத்து செல்லாமல் இருப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, கட்டி வச்சிருப்பாங்க. It would have been tied, the boats or ship would be tied to a kind of an iron or a wooden plank which is kept on the shore. இப்ப கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு, அதாவது தரை பகுதியில கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டுமாக இந்த படகு கடலுக்கு போகும்போது இந்த மாலுமி, அந்த கப்பல் ஓட்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா, கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த கயிறை அப்படியே அதை அன்லூசன் பண்ணுவாங்க. அந்த கயிறை அப்படியே என்ன செய்வாங்கன்னா, கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அதை எடுப்பாங்க. அந்த சமயத்துல பயன்படுத்துகிற வார்த்தை தான் டிபார்ட், பிரிந்து. இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு வாஸ்தவம் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தளவுக்கு என்ன இந்த மரணம்னா என்ன யோசிச்சு பாக்குறதுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, தேவனோடு நித்திய காலம் வாழ்வதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டவர்கள். உண்மைதானே? உங்களை எல்லாரையும் நான் பார்க்க முடியல, நீங்க தலையாட்டுறதெல்லாம் நான் பார்க்க முடியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு நீங்க யோசிக்கிறீங்க என்கிற விதத்துல நான் சொல்றேன், சிந்திக்க வைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தளவுக்கு நித்திய காலம் அவரோடு கூட வாழ்வதற்காக நம்ம படைக்கப்பட்டவர்கள். ஆனால் பாவம் இந்த உலகத்துல வந்ததனுடைய விளைவாக தான் என்ன வந்துருச்சுன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த துக்கம், இந்த மரணம், இது எல்லாமே வந்திருக்கு. இது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, அப்ப உண்மை என்ன? அதாவது நித்திய காலம்
அவரோடு கூட வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்களா. அதுல ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் தான் நமக்கு வந்துருச்சு. எப்படி ஒரு செயிலர், அதாவது கடல்ல பயணம் செய்யக்கூடிய ஆட்கள், மாலுமிகள், கப்பல் ஓட்டிகள், அவங்கள பொறுத்தளவுக்கு எப்படி கடல் என்பது அவருடைய வாழ்க்கையோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்குன்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, இப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன? நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பார்க்கணும்? we are only passing through. கொஞ்ச நாள். இப்ப கப்பலோட்டிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க ஏன் கரைக்கு இப்ப கப்பலை ஒதுக்குறீங்க, இப்ப ஏன் படகை கரையில ஒதுக்குறீங்க? அவன் சொல்லுவான், கொஞ்ச நாள், கொஞ்ச நாள், அதுக்கு பிறகு மீண்டுமா நாங்க கடலுக்குள்ள போயிருவோம். பிரியமானவர்களே, அந்த நாட்களில தேவ பிள்ளைகள் இந்த இப்படிப்பட்ட நம்பிக்கையோட தான் வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க பாடல்கள் எல்லாம் பாடினாங்க. we are only passing through. இந்த உலகத்துல நாங்க அப்படியே ஜஸ்ட் பாஸ் பை பண்ணி போறோம், பிட் ஸ்டாப் தான். ஆனா நம்மள நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்? இதுதான் நிலவரமான உலகம், இதுதான் நிலவரமான உலகம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு அதிகமா பிடித்து போனதுனால இந்த இடத்தை விட்டு போக நமக்கு நிறைய பேத்துக்கு மனசு கிடையாது. ஆகையினால பவுல் சொல்றது போல தேகத்தை விட்டு பிரிய நமக்கு மனசு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நம்ம இதை புரிந்து கொள்ளவே இல்லை. என்னது? இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள். எவ்வளவு நாள்? அதை யோசிச்சு பாருங்க. நீங்க பாருங்க, நான் பல சமயங்களை சொல்வதுண்டு, இந்த 80 வருஷம் 90 வருஷம் அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப பெருசா நமக்கு தெரியும். யாராவது 100 வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ரொம்ப வாழ்ந்த மாதிரி நமக்கு தெரியும். இந்த 100 வருஷத்தை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 365 நாளோட மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 80 வருஷம் நீங்க வாழ்ந்தாலே கூடி போனா 33,000 நாள் தான் வாழ்ந்திருப்பீங்க. 80 வருஷம் வாழ்ந்தாவே. இப்ப யோசிச்சு பாருங்க திடீர்னு வாழ்க்கைய. இன்னைக்கு காலையில எந்திரிச்சீங்க, இப்ப நைட் ஆயிருச்சு, ஒரு நாள் போனது யாருக்காவது தெரியுதா? இல்ல இல்ல. இதே மாதிரி 80 வருஷம் வாழ்ந்தாலும் டக்கு 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 டக்குன்னு இந்த வாழ்க்கை விரைவா போயிரும். தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த பிரிந்து என்கிற வார்த்தைக்கு, டிபார்ட் என்கிற வார்த்தைக்கு there is also another use in those days. முதல் நூற்றாண்டுல இந்த வார்த்தையை எதுக்காகவும் பயன்படுத்தினாங்கன்னா, when a prisoner is stepping out of prison. Imagine ஒரு ஆளை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. இப்ப அந்த ஆளை விடுதலை பண்ணக்கூடிய நாள் வந்துருச்சு. நம்ம டிவில அல்லது இந்த மாதிரி வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ஜெயில் கேட்ல ஒரு சின்ன ஒரு கேட், ஒரு வாசல் இருக்கும், விக்கெட் கேட் மாதிரி. அந்த வாசலை திறந்து கைதி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே அனுப்புவாங்க. இவ்வளவு நாள் நீ அடைபட்டு கிடந்த, இப்ப உனக்கு விடுதலை. பவுல் இந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்துறார். தேகத்தை விட்டு பிரிந்து. பிரியமானவர்களே, அப்ப என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை நமக்கு எதை காட்டுது? என்னதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையை பத்தி நம்ம நினைச்சாலும், இங்க பாருங்க, ஒரு காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 65 வயசை தாண்டிச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரஷர் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டயபெட்டிஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 65 வயசு தாண்டினா. இப்ப நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு 30 வயசு தாண்டினாவே நட்டு போல்ட்டு கலண்டுருது. உண்மைதானே? 30-35 வயசு தாண்டினாவே நமக்கு நட்டும் போல்ட்டும் கலண்டுருது இல்லையா? டயபெட்டிக் சர்வசாதாரணமாயிருச்சு, பிரஷர் சர்வசாதாரணமாயிருச்சு. ஏன் சொல்ல போனா கேன்சர் கூட இன்னைக்கு ஏதோ சளி காய்ச்சல் வர்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பாருங்க, என்னதான் சொன்னாலும் இல்லையா, 25 வயசு 30 வயசுல எல்லாம் பாடி பில்டிங் எல்லாம் பண்ணும்போது பைசப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் நினைப்பாங்க, இது ஏதோ நிரந்தரமா நம்ம இப்படியே இருக்க போகிறோம். ஆனா ஒரு கொஞ்ச நாள்ல நமக்கு புரிஞ்சிடும். அதனால தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, we are all groaning.
we are all groaning in our earthly bodies. நமக்கு எல்லாருக்குமே ஒரு groaning நமக்குள்ள இருக்கு. என்னன்னா, விடுதலை பெறுவதற்காக, பாவத்தினால் கரைபட்டு போய் அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய இந்த சரீரத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக நமக்குள்ளிருந்தே ஒரு பெரிய ஏக்கம் உண்டு. அந்த ஏக்கம் நிறைவேறுகிற நாள் தாங்க ஒரு விசுவாசியில பொறுத்தளவுக்கு அவருடைய மரணம் அப்படிங்கிறது. நான்காவதாக பவுல் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தேகத்தை விட்டு பிரிந்து, டு டிபார்ட் அண்ட் பி வித் கிரைஸ்ட். இந்த டிபார்ட் என்கிற வார்த்தையை எப்பொழுது பயன்படுத்துவாங்கன்னா, முதலாவது நூற்றாண்டுல எப்படிப்பட்ட சூழ்நிலையில பயன்படுத்துவாங்கன்னா, ஏர் ஓட்டுவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, இப்ப எல்லாம் வந்து நம்ம பாக்குறது கிடையாது. இஃப் யூ ஹவ் பீன் இன் a city, I'm sure you can only watch this on a video. வயல் புறங்கள்ல எல்லாம் ஏர் ஓட்டுவாங்க. ரெண்டு காளமாடை வந்து என்ன சொல்றது, அதனுடைய ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஏரை வச்சு, நுகத்தை வச்சு, இந்த ரெண்டு காளமாட்டை என்ன செய்வாங்கன்னா, உழுவதற்காக அத வயல் பகுதிகளுக்கு கொண்டு போவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி நடக்கும் நமக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விவசாய குடும்பம்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய ரெண்டு மாடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரெண்டு மாட்டையும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? காலையில எந்திரிச்சு வயலுக்கு போவாங்க. போற வழியில, போற சமயத்துல இந்த காளமாடை பூட்டி, இந்த மாடை பூட்டி நுகத்துல ஏர்ல வச்சுட்டு அத கொண்டு போவாங்க வயலுக்கு. வெயில், இந்த மாதிரி என்ன சொல்ற, இயற்கையினுடைய எல்லா அனுபவங்களையும் சுமந்து கொண்டு அந்த மாடு என்ன செய்யும்னா ஏர் ஓட்டும். கஷ்டப்பட்டு ஏர் ஓட்டும். முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு விவசாயி கொண்டு வருவான். The farmer will bring the oxen back to his home. You know, after he comes home, he will do one thing. He will remove the yoke. அந்த மாடுகளுடைய என்ன சொல்லுவோம், கழுத்துன்னு சொல்லுவோமா, அந்த பகுதியில அது வரைக்கும் பாரமாய் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நுகம் இப்ப எடுக்கப்பட்டு அந்த மாடுகள் இளைப்பாறுவதற்கான ஒரு நேரம், அந்த சாயந்தர நேரம். அப்ப இந்த ஏறு, அதாவது இந்த நுகத்தை மாட்டினுடைய சரீரத்திலிருந்து எடுப்பாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த பிரிந்து, டிபார்ட் என்கிற வார்த்தை. இப்ப இந்த ஒரு அனாலஜிய நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு யோசிச்சு பாருங்க. பவுலை பொறுத்தளவுக்கு, ஆண்டவருக்காக நான் ஓடினேன், ஆண்டவருக்காக நான் பிரயாசப்பட்டேன், அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எனக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ரெஸ்டுக்கான நேரம் தான் ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தளவுக்கு மரணம் என்பது. It's a time that God has destined to give rest to our burdened life. அருமையானவர்களே, இதை நான் பேசும்போது என் மனசுல ஒரு கேள்வி வரும். யாருக்கு ரெஸ்ட் வேணும்? யாருக்கு ரெஸ்ட் வேணும்? காலையில எந்திரிச்சு டிவியை போட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் எல்லா சீரியலையும் பார்த்துட்டு படுக்க போற ஒரு ஆளுக்கு ரெஸ்டே தேவையில்லை இல்லையா? வெறுமனே வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையினுடைய சமயங்களை வீணாக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இளைப்பாறுதல்ங்கிறது தேவையே இல்லை. யாருக்கு இளைப்பாறுதல் தெரியுமா? For those who have been burdened, and God has promised every child of God, I will give you rest. அந்த ஒரு இளைப்பாறுதலுடைய ஆரம்பம் தான் ஒரு விசுவாசியை பொறுத்தளவுக்கு மரணம் என்பது. பிரியமானவர்களே, அதனாலதான் பவுலை பொறுத்தளவுக்கு மரணம் அப்படிங்கிறது பவுல் அவரை பயப்படுத்துற ஒரு விஷயம் இல்ல. Death is not something that scared Paul. Rather, death became very attractive. I know what I'm speaking. Brothers and sisters, death became so attractive to Paul when he realized the real meaning of death. மரணம் என்பது
ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு என்ன என்பதை விளங்கி கொண்டதால பவுலை பொறுத்தளவுக்கு அவரால் சொல்ல முடிந்தது, சாவு எனக்கு ஆதாயம், அது எனக்கு அதிக நன்மையாயிருக்கும், எனக்கு நஷ்டம் அல்ல, அது எனக்கு அதிக நன்மையாயிருக்கும். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, நம்மளை சுற்றிலும் எவ்வளவோ மரணங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதே போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம 2-3 நம்முடைய தேவ பிள்ளைகள் நம்ம தனிப்பட்ட விதத்துல நம்ம அறிந்து கொள்ளாவிட்டாலும் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த கோவிட் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் தீஸ் டியர் பிரதரன் அப்படிலாம் சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு. A 37-year-old young man in Sharjah, Johnson. He has a wife and 2 small children. And we all prayed இல்லையா? நம்ம எல்லாரும் சின்சியரா ஜெபம் பண்ணோம். ஏன்னா 37 வயசு தான். ஒருவேளை 90 வயசா இருந்தாலும் அந்த அளவு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா 37 வயசுக்காரன் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அந்த தம்பியுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாத்துங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். But God didn't answer that prayer. Right? அதே மாதிரி அதே வாரத்துல, I think it happened on the same day, we also heard the news of the passing away of an evangelist, C.K. Baby-Kutty in Bombay. A man who spent most of his life serving the Lord in the slums of Bombay. சேரிகள்ல தேவனுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தாசன் என்ற விதத்துல நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன், இவருக்கு இந்த கோவிட் வியாதி கூட வந்ததற்கு காரணம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் தொடர்ந்து சேரி மக்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்தது காரணமா அமைந்திருக்கும் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்காக இவ்வளவு வைராகியமா வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் தொடர்ந்து அவரை உயிரோடு வாழ விடல என்பது நம்ம எல்லாருக்கும் பெரிய ஒரு கேள்வியா நிற்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இது நம்ம அவ்வப்போது நம்ம கேள்விப்படுற சம்பவங்கள் தான், சரிங்களா? அந்த கோவிட் சமயத்துல மட்டும் இல்ல, இதற்கு முன்பும் நம்மை சில மரணங்கள் நம்ம யோசிக்க வைத்திருக்கிறது. ஏன் இப்படி நடந்தது? இவ்வளவு இளமையான வயசுல, அல்லது தேவனுக்குன்னு சொல்லி இவ்வளவு பிரயோஜனப்பட்ட ஒரு நபர் திடீர்னு சொல்லி ஏன் அவங்க எடுக்கப்பட்டு போனாங்க? பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கு நமக்கு விடை கிடையாது. We don't have very specific answers why the Lord took away some people. We don't have very specific answers. நமக்கு எவ்வளவு உட்கார்ந்து நம்ம யோசிச்சு பார்த்தாலும், எவ்வளவு உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாலும், I don't think we'll be able to come with clear-cut, direct, precise answers. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும். You know what? இங்க பாருங்க, இப்ப கூட நான் சொல்றேனே, யாரும் என்னை தப்பா புரிஞ்சுக்க கூடாது, இருந்தாலும் இப்ப கூட நான் சொல்றேன். சில சமயங்கள்ல நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எங்களை நீங்க பாதுகாத்து கொண்டீங்க, எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொண்டீங்க, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டீங்க இந்த கோவிட் டைம்ல, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்வதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த ஜான்சன் அப்படிங்கிற அந்த சகோதரனுடைய குடும்பத்திலையும் இப்படித்தானே ஜெபம் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த C.K. Baby-Kutty என்கிற அந்த தேவதாசனுடைய குடும்பத்திலையும் அப்படித்தானே ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிருப்பாங்க, எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி. இப்ப இந்த மரணம் சம்பவித்த அந்த நாள்ல எப்படிங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க? எப்படி ஜெபம் பண்ணிருக்கணும்? என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? அன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை அந்த குடும்பம் இழந்துருச்சோ? அன்னைக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை பாதுகாக்க மறந்துட்டாரோ? Did the Lord fail to protect them on that particular day? Was the Lord not showing grace to them on that particular day? Did God fail them on that particular day? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம வச்சுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு எங்களை நீங்க பாதுகாத்திருக்கிறீங்க அப்படி சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது கூட
இதை நம்ம மறந்துடக்கூடாது. எதை? மரித்து போனவர்களுக்கும் தேவன் அவர்களை மறந்து விடல. தேவன் அவர்களை மறந்து விடல. தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுக்காம விடல. அவர்களுடைய காலம் இந்த உலகத்துல அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் வைத்திருந்த காலம் அது முடிந்து போனது. அவர்களை வைத்து தேவன் என்ன செய்ய அவர் சித்தமா இருந்தாரோ அதற்கு ஒரு முடிவு வந்து விட்டது என்பது அல்லாம நம்ம தேவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, அவங்கள தேவன் ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுட்டாரு என்கிற ஒரு மனநிலைமையில நம்ம யோசிக்க கூடாது. சரிங்களா? நான் ஆரம்பத்துல சொன்னேன், why the Lord took away some of those people, we don't have precise specific answers for that, but I do want to say there is a very very clear cut direct answer for why you are still kept alive. உங்களை ஏன் ஆண்டவர் இன்னும் உயிரோடு கூட வச்சிருக்கிறார் என்பதற்கு திட்டமான தெளிவான பதில் வேதத்தினுடைய அடிப்படையில கொடுக்க முடியும். தேவன் அவர்களை எடுத்தார் எதற்காக என்பதற்கு எங்கிட்ட பதில் இல்ல. ஆனா உங்களையும் என்னையும் ஏன் இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து, எத்தனையோ ஆயிரங்கள் இன்றைக்கும் மரித்து போன இந்த நிலைமையில எனக்கும் உங்களுக்கும் இன்னும் வாழ்நாட்களை தேவன் ஏன் கூட்டி கொடுத்திருக்கிறார் என்பதற்கு மட்டும் பதில் இருக்கு. பவுலுடைய லாங்குவேஜ்ல இதை பார்த்துருவோமே. பவுல் ஏதோ மரிக்கணும் 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 அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டு தெரிஞ்சவர் கிடையாது இல்லையா? அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிக ஆசை உண்டு அப்படின்னு சொன்னாரு. அது எதனால? கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நினைச்சு தட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லி சாவ விரும்பி நடந்தவர் அல்ல பவுல். பவுல் இப்ப பிழைப்பை பத்தி பேசுறாரு பாருங்க. இப்ப பவுல் என்ன பேசுறாருன்னா, 2 வசனங்களை வாசிக்கிறேன். 22 பிலிப்பியர் 1வது அதிகாரம் 22. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் சொல்றாரு. இங்க பாருங்க, நான் தொடர்ந்து பிழைத்திருப்பேனானால், if I continue to live on, that is also exciting to me. Why? There is fruitfulness. அதுக்கு பிரயோஜனம் உண்டு. சரிங்களா? ரைட். இப்ப இன்னொரு வசனத்தையும் நான் வாசித்து காட்டுகிறேன். 24, 25, 26. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனாலே என்னை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கும் உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும். யோசிச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து. இத வாசிக்கும் போது எனக்கு அப்படியே உள்ள எங்கேயோ எனக்கே குத்தும். ஏன் தெரியுங்களா? நம்மள நிறைய பேர்கிட்ட போய் இப்ப இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, why do you want to continue to live on? இந்த உலகத்துல பிரதர் சிஸ்டர் ஏன் இன்னும் ஒரு நாள் நீங்க வாழணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? ஏன் இன்னும் ஒரு சில வருடங்கள் நீங்க வாழணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க என்கிற கேள்வி இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கேட்டோம்னா சிலர் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? என் பிள்ளைங்க இன்னும் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, கொஞ்சம் பெருசாயி அவங்களுக்கு திருமணம் எல்லாம் முடிச்சுட்டு என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நிம்மதியா போயிருவேன் பிரதர், இல்லையா? இன்னும் ஒரு சிலர் நினைப்பாங்க, பிரதர் கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டேன்னா நிம்மதியா நான் போயிடுவேன் பிரதர். அப்ப என்ன அர்த்தம்? இப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம்? 2 விஷயங்கள். ஒன்று, ஏதோ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க ஏதோ பராமரிச்சு பார்த்து நடத்துறது போல ஒரு மனோபாவம், அது ஒன்று. 2வது பாத்தீங்கன்னா, நீங்க என்ன
நினைக்கிறீங்கன்னா மனசுல, எப்பா இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை செய்யணும், அதை செஞ்சா என் உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. பிரியமானவர்களே, உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண மனுஷர்கள் இதை பேசினாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நிலம் வச்சிருக்காரு ஒருத்தர். கல்ஃப்ல எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய நிலம் எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அப்ப அந்த மனுஷன் ஒரு தடவை வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பிரதர் எனக்கு 40 வயசுலாம் இருக்கும்போது எனக்கு பயங்கர பயம் பிரதர். ஏன்னா அப்ப செத்து போயிட்டேன்னா என் பிள்ளைகளை வந்து யாரு பாத்துக்குவா, பயமா இருக்கும் பிரதர். அப்ப எல்லாம் நான் கடவுள்கிட்ட கெஞ்சுவேன் பிரதர், என்ன பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் என் லைஃப் போனாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க, நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தகப்பன் என்கிற முறையில எல்லாரும் அப்படித்தான் யோசிப்போம், தப்பு கிடையாது. ஒரு தாய் என்கிற முறையில அப்படித்தான் நம்ம யோசிப்போம், எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா நீங்க இந்த உலகத்துல வாழ்றதே உங்க பிள்ளைகளுக்காகவும் ஒரு வீடை கட்டி பார்க்கிறதுக்கும் அல்லது பிள்ளைகளை திருமணம் செய்து முடித்து பார்ப்பதற்கும் மட்டுமாக உங்க வாழ்க்கை இருக்குமானால், பிரியமானவர்களே, நீங்க யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நான் இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுல நீங்க இதை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி விரும்புறேன். ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து, நான் இனி பிழைப்பேனானால் ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. அந்த டேஷ்ல என்ன எழுதுவீங்க? ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் ஆர் பிகாஸ் போட்டு ஒரு பெரிய டேஷ் போட்டுக்கோங்க. வாட் வில் யூ ஃபில் தட் blank with? அந்த வெற்றிடத்துல என்ன நீங்க எழுதுவீங்க? வாட் ஆல் யூ வில் ரைட்? யோசிக்கிறதுக்காக நான் டைம் கொடுக்கிறேன். வாட் ஆல் வில் யூ ரைட்? ஐ வாண்ட் டு லிவ் ஆன் ஃபார் சம் மோர் இயர்ஸ். இன்னும் ஒரு சில காலம் நான் உயிரோட வாழணும் ஆண்டவரே எப்படின்னு போட்டுட்டு ஒரு லிஸ்ட போடுங்க. இதற்காக 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 இதற்காக. இப்ப பவுல் சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோட வாழ்வேன்னு நினைக்கிறேன். எதற்காகவாம் பாருங்க, என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதினால். I am serving the Lord. என்னுடைய தேவனுக்கு நான் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்திற்கு, அதனுடைய வர்த்தனைக்காக. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு உங்களுடைய சந்தோஷத்திற்காக. பிலிப்பிய சபை மக்களை பார்த்து சொல்றாரு, I want to live on so that I'll be able to edify your faith. I'll be able to give joy to your life. திரும்பவும் சொல்றேன், please don't misunderstand me. There is nothing wrong or nothing unbiblical to think as a loving father, as a loving mother, to take care of your children. That is also God given. அதுவுமே தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறதா. அது கூட நீங்க எப்படி யோசிக்கலாம் தெரியுமா? ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையை நீங்க நீட்டி கொடுப்பீங்கன்னா உமக்குள்ள என் பிள்ளைகளை நான் வளர்த்தி எடுக்கணும். That's a godly desire. ஆண்டவரே, உமக்குள்ள அந்த பிள்ளைகளை வளர்த்தி எடுக்கணும். உம்முடைய சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளை நான் வளர்த்தி எடுக்கணும். That's a godly desire. பிரியமானவர்களே, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? நான் பல சமயங்கள்ல சொல்லுவேன், நம்முடைய கலாச்சாரத்துல நிறைய பேர்த்துல எதுக்காக நீங்க வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய பேருக்கு பதிலே கிடையாது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்றோம். யாரோ ஒருத்தவங்க அழகா அதை சொன்னாங்க இல்லையா? வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு. இது தேவனை அறியாத மக்களுக்கு. தேவனை அறிந்த மக்களுக்கு பிழைத்தால் யாருக்காக என்கிற கேள்விக்கு பதில் தெரியணும். இங்க பாருங்க, ஒரு 2017ல நினைக்கிறேன், நாட் வெரி ஷுர், ஒரு யோசிக்க வைக்கக்கூடிய அதே வேளையில நகைச்சுவையான ஒரு மூவி, சரிங்களா, வந்தது. அதனுடைய பேரு பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட். இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கும் போது
அதனுடைய அர்த்தம் ஆங்கிலத்துல ஒரு ஃப்ரேஸ். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய விரும்பக்கூடிய காரியங்கள் என்ன? பிஃபோர் யூ டை, what are those things that you want to do? அது பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப 2 வயசானவங்க, 2 பேருக்கும் டெர்மினல் இல்னஸ், அதாவது 2 பேருக்கும் நோய் வந்துருச்சு, புற்றுநோய், கேன்சர் வந்துருச்சு, அண்ட் டெர்மினல் இல்னஸ், நிச்சயமா மரித்து போவாங்கன்னு தெரியும். ஒன்லி a matter of time. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து, வயசானவங்க 2 பேரும் சேர்ந்து, they prepared a bucket list. What is that? Before we die, we want to do all these things. அவங்க என்ன எழுதுனாங்க தெரியுமா? உலகத்திலேயே விலை உயர்ந்த ஹோட்டல்ல போய் ஒருவேளை சாப்பிடணும், இமாலய மலையில அதனுடைய உச்சியை ஒரு விஷயம் பார்க்கணும், ஸ்கை டைவிங் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி சாகசமான ஒரு லிஸ்ட் அவங்க எடுத்தாங்களா? பிரியமானவர்களே, what is your bucket list? What is your bucket list? அதாவது நீங்க மரிப்பதற்கு முன்பதாக உலகத்துல தேவனுக்காக சாதிக்க விரும்புகிற காரியங்கள் என்ன? அந்த காரியங்களுக்காக தொடர்ந்து உயிர் வாழ முடியும். அது தேவனுடைய சித்தமா இருக்குமானால் தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். இப்ப என்னுடைய இந்த வேத ஆராய்ச்சியை I want to bring to an end. பவுலை பொறுத்தளவுக்கு whether it is death or life, பவுல் சொல்றாரு, ஜீவனானாலும் மரணமானாலும் ஒரே ஒரு விஷயம்தான், I want to glorify my God. magnify அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு 19வது வசனத்துல. ஜீவனானாலும் மரணமானாலும் ஒரே ஒரு நோக்கம், I want to glorify Christ. அருமையானவர்களே, இது தேவ பிள்ளைகளுடைய விருப்பமா இருக்கணும். கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். We are living in a very very difficult time. The same proposition is also before you and me. நமக்கு தெரியாது, சரிங்களா? நமக்கு தெரியாது. We also have the same proposition. என்னது? நமக்கு முன்னாடியும் 2 possibilities தான். ஒன்னு மரணம், மரித்தால் லாபம். ஏன்? நான் நேசிக்கிற, நெருங்கி இப்பொழுது வாழ்கிற என்னுடைய ஆண்டவரோடு கூட நித்திய காலத்துல அவரோடு கூட நான் இருப்பேன், அந்த நம்பிக்கை. அல்லது ஆண்டவர் இன்னும் ஒரு சில வருடங்கள், இன்னும் ஒரு சில நாட்கள், இன்னும் ஒரு சில மாதங்கள் நமக்கு நீட்டி கொடுப்பாரானால் நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாஞ்சியும் இதுவா இருக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என் குடும்பத்துல என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? என்னுடைய சபையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? என்னுடைய சபை மக்களுக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? உம்முடைய அருட்பணியில, உம்முடைய தாசர்களுக்கு, உம்முடைய ஊழியத்துல ஈடுபடக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு what is that you want me to do? How can I bring joy to their lives? அவங்களுக்கு நான் எப்படி சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? அவங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நான் எப்படி பிரயோஜனப்பட முடியும்? அருமையானவர்களே, இப்படி சிந்திப்போமானால் பவுல போல நம்மளும் சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தரட்டும். இந்த வாய்ப்புக்காக மீண்டும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான சேலம் சபையாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.